Hi friends, welcome to Kothai cooking channel. இன்னைக்கு முழு மீனை எப்படி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வறுக்க போகிறோன்றதாங்க பார்க்க போகிறோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ விலை மீன் தான் எடுத்திருக்கேன். அது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன மசாலா ஐட்டங்கள் போடலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் இது போட்டுக்கோங்க, மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதே ஸ்பூன்லேயே மிளகு பொடியும் போட்டுக்கோங்க. அடுத்து வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. வேணால் நீங்கள் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம், அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. இப்போ அடுத்து நம்ம குழம்பு மிளகுத்தூள் தாங்க, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நீங்கள் இந்த மாதிரி கடையில் போய் நீங்கள் மீன் வாங்கி இந்த மாதிரி மீனை வாங்கி கீத்து போட்டு வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி அழகாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம அழகாக வறுக்கலாம். கொஞ்சம் கார்ன் போட்டுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது அது நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணுங்க. அப்போ தான் அதில் நல்லா ஒட்டும், இல்லைன்னா திப்பியாக கீழே விழுந்துடும். இப்போ நம்ம ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழம் எடுத்து அதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி தேவையில்லைங்க நமக்கு, ஏன்னா இந்த எலுமிச்சம்பழமே போதும். தேவைப்பட்டால் அப்புறம் கடைசியாக நீங்கள் தெளிச்சுக்கோங்க. இது நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மசாலாவை இங்கே நல்லா பாருங்கள், இது மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. மேலே நல்லா பூசி நல்லா அதில் உள்ள இறங்குற மாதிரி அந்த மீனுக்குள்ளே நல்லா நாலா பக்கமும் இது அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு. நல்லா அதை நல்லா பூசிட்டிங்களாவே நல்லா பிடிச்சிக்கோங்க. அது நல்லா இந்த மசாலாலாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் கொஞ்சம் வச்சிங்கன்னா நல்லா க்ரிப்பாக நல்லா அதில் இந்த மசாலா கலவைலாம் நல்லா பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு. நம்ம 1/2 hour கழித்து அதை எடுத்து வறுக்கலாம். அது பிடிக்கலாம் செய்யாது, நல்லா உங்களுக்கு கல்லில் பிடிக்காது, நல்லா அழகாக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலாவை தடவி வச்சுருங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்து அதில் ஊற்றி நல்லா அதையும் அது மேலே தேய்ச்சி விடுங்க. அது நல்லா க்ரிப்பாக இருக்கும். நம்ம தோசைக்கல்லில் வறுக்கும்போது நல்லா வழவழன்னு இருக்கும், கல்லில் பிடிக்காமல் அழகாக வருங்க. நல்லா அந்த மசாலாவும் நல்லா சேர்ந்து ஒட்டிக்கும் பாருங்கள் இருக்கும். நான் டீப் ஃப்ரை பண்ணலைங்க, நான் தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறேன். பாருங்கள், பார்க்கலாம். இதோ 1/2 hour அப்புறம் இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா அது ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மீனை வைங்க. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மீனை வைங்க. நம்ம இந்த மாதிரி கல்லில் வறுக்கும்போது மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக சூப்பராக சுவையாக நல்லா இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அது ஃபுல்லாகவே வறுத்து மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தனா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுவும் இப்போ இந்த மாதிரி முழு மீனை நீங்கள் வறுத்துக்கணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு மீனையே பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால் ஆசையாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும்னு திருப்புங்க. பாருங்கள், திருப்புறதுக்கே எவ்வளோ சிரமமாக இருக்குது பாருங்கள். அது பார்த்து திருப்புங்க கொஞ்சம், ஏன்னா 5 நிமிஷம் வேகட்டும். அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பணும், இல்லைன்னா இது கடல்லே கொஞ்சம் பிடிச்சிக்கும், தோல்லாம் வேஞ்சிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா வேகணும். பாருங்கள், கல்லில் எதுவும் ஒட்டவே இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். 4 பக்கமும் திருப்பி விடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகாக. தோசைக்கல்லில் வறுக்கும்போது எண்ணெய் ரொம்ப தேவைப்படாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.